வெல்கம் அண்ட் பேக் டு மை டியர் கேங். இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு இன்ட்ரோவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்த நம்ம பற்றி பேச போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அவரோட அந்த ஃபைல் என்னென்ன இருந்தது, அவரோட லைஃப் ஸ்டோரி, அவர் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு அவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒருத்தன் தான் அவன். அந்த ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற அந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தப்புகளை பண்ணிவிட்டு ஜாலியாக எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு யூஎஸ்ஏலேயே பேசுகிறாங்க. அப்படின்னா எதுவும் இல்லாமல் பேசுவாங்களா? அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா? இப்போவும் அவன் இஸ்ரேலில் உயிரோடு இருக்கான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோலாம் லீக் ஆச்சு. அதெல்லாம் என்ன தான் நடக்குது? இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் இது லேட்டாக பேசுறதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அது அப்போயே சூடோட நம்ம அந்த ட்ரெண்டிங் இருக்கும்போதே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வியூஸ் வரும். ஆனால் நம்மளால் எது கரெக்டு அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இதில் மிகப்பெரிய பேர்கள் பில்கேட்ஸ்லேருந்து நம்ம பிரதமர் மோடி, அதுக்கப்புறம் அம்பானி, அந்த மாதிரியான பெரிய பெரிய நேம்கள் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இன்க்ளூடட் ஆகி யூகேவோட கிங், அந்த ராஜா பரம்பரை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குடும்பத்துக்கும் லிங்க் இருக்குது. சில நடந்துகிட்ருக்கு. இது என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான சீரியஸான டாப்பிக்கை அந்த ஹார்ட் கோர் அந்த மூமெண்ட்டில் போட்டு வியூஸ் எடுக்க முடியும். ஆனால் அப்படி எடுக்க வேணாம். ஏன்னா எனக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்படின்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஒரு 30 பேர் நினச்சாலே எனக்கு போதும். என்ன தான் நடந்துச்சு, அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா, அதெல்லாம் ரூமர்ஸா இல்லையா அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல் விஷயமா, எப்ஸ்டீன் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறான். அந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒர்க் தான். ஏன்னா அவன்கிட்ட ஒரு டிகிரி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவங்க ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறான். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனை லேட்டராக ஃபயர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவன் ஒரு வினோதமான ஒரு நடவடிக்கைகளை கொண்ட ஒரு பர்சன். அது பசங்க என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு நோட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பசங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவனை அங்கேருந்து ஃபயர் பண்ணுறாங்க அந்த ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊராக போயிட்டு பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி 1-2 பிஸ்னஸை ஓப்பனும் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவங்களுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸை அவர் கரெக்டாக பண்ணாரா, பிஸ்னஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் அவர் இம்ப்ரூவ் ஆகிறாரு. மேக்ஸ் அப்படின்ற அவங்களோட ஃபியான்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான காயாக இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாலும், அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாரிச்சார் இவ்வளோ காசு, ஒரு தீவியே விலைக்கு வாங்குற அளவுக்கு சம்பாரிச்சு இப்போ உயிரோட இல்லை, அவர் தப்பிச்சு எப்பயோ போயிட்டாரு, ஆனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஃபேக்கான ஒரு பாடியை வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ரூமர்ஸ் பேசுகிற நிலைமையில் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப், இவரெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட் ஆனார் அப்படின்ற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே தெரியாது. ஏன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ஸ்டோரி லைனே பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் தெரியுதா, இப்போ அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஹை போகிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே பேக்ரவுண்டில் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டோரி. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் கன்ஃபார்ம். அது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, எப்படி பண்ணார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ், அதாவது இது அப்படியே நம்ம நிப்பாட்டி வச்சு இந்த கதையை பார்த்தீங்கன்னா அங்கேயே நிப்பாட்டி வச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். பெரிய பெரிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் அவரோட நம்பர் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் அங்கேருந்து கட்டாயி இங்கே அவர் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 days லீவ் கொடுப்பாங்க. அவர் ஊர்லாம் சுற்றிட்டு வந்து ஜாலியாக வீட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு வருவான் அந்த எப்ஸ்டீன். அப்படின்னும் போது இது ஒரு மக்களை ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அது கன்ஃபார்மாக கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நடந்த விஷயம் தான். ஏன்னா இப்போ பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு, நான் ஒரு 2 ரஷ்யன் கேர்ள்ஸ் கூட இருந்தேன் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அவரே அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்தாகவும் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு இப்போ தெரியுது, எல்லாரும் சொல்லி தெரியுது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா ஒரே காரணம் தான் டொனால்ட் ட்ரம்ப். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கார். அதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட்லேருந்து மெயின் ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, எனக்கு நான் $10 மில்லியன் தரேன், என்னை வெளியே விட்டுடுங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டாவது பண்ணி வைங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு கவர்மெண்ட் கிட்ட. ஆனால் இவனை வெளியே விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியும் அப்படின்றதுனால அவரை பார்த்தீங்கன்னா வெளியே விடலை, அவர் ஜெயிலே வைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெயிலில் இருந்த
போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுறாங்க, ஏன்னு தெரியல. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க போல். கேமராவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறாங்க. திடீர்னு பார்த்தா எப்ஸ்டீன் ஜெஃப்ரின்னு பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டிக்கிறான், எப்படின்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி மட்டும் தான் கரெக்டாக எல்லாம் தூங்குவாங்க, கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும். அதனால அவன் தூக்கில் தொங்கிட்டான். ஓகே, இதனால அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். மர்டரா அப்படின்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் மக்கள் அதிகமாக பேசுகிற ஒரே விஷயம் அது பார்த்திங்கன்னா ஃபேக்கான ஒரு பாடி. அவனோட பாடி அந்த ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ ஒரு ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டூ இருக்கும். அந்த டேட்டூ அந்த பாடியில் இல்லவே இல்லை. அந்த ஒரு வீடியோவில் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி எப்படி இறந்துருக்காங்க அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா அவரோட டேட்டூ இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க பீப்புள்ஸ் எல்லாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவன் பண்ண விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்னடா விஷயங்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் இவங்க மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்கள தப்பான வேலைகளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஜெஃப்ரி நம்மளாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற எவ்வளோ பெரிய பணக்காரங்களில் எல்லாத்துக்கும் முதல் இவரை மாதிரி மாறணும் அப்படின்னு ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு எலான் மஸ்க் அவரோட பேரும் இன்க்ளூடாக இருக்குது. இந்தியாவோட பிரதமர் மோடி அவரும் இன்க்ளூட் ஆகிருக்காரு. ஆனால் அவர் இன்க்ளூட் ஆனது அந்த மாதிரியான விஷயங்களில் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் ஃபைலில் தெரியுது. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கெலாம் ஆடுவார் மோடி அப்படின்னு இந்தியன் பிரதமரை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டான இவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு யூகே பிரின்ஸ் ராஜ பரம்பரை அப்படின்ற அந்த ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க எப்ஸ்டீன் ஃபைல் சம்மந்தமாக தான். ஆனால் அவரை அந்தளவுக்கு நடத்துகிறாங்களா, கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க காசுலாம் வச்சுருக்காங்க. அவங்க இல்லைனா பூமியை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கம்மியாயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் அவங்களாம் கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவங்களாம் நினைப்பாங்களாம். நினைக்கலாம் இல்லை, அதுதான் நடக்குதுங்க. இப்போ பிரதமர் மோடிஜி அவரும் இங்கே இன்க்ளூட் ஆயிருக்காரு அப்படின்னா அவரை கைது பண்ண முடியுமா இந்தியாவால்? முடியாது. அம்பானி அவருடைய ஒரு சன்னான அனந்த் அம்பானி அவரோட பேர் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆனால் அவரை யாராவது போய் கைது பண்ண முடியுமா? முடியாது. பில்கேட்ஸ் அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் ரஷ்யன் கேர்ள்ஸ் கூட இருந்தேன், எப்ஸ்டீன் கூட நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவரை கைது பண்ண முடியுமா? தெரியாது. ஒரு மூளை இல்லாத ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவனை வச்சு இதுக்கு தான் எலெக்ஷன். இப்போ அப்போ இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் பிரதமராக ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அவர் பெஸ்ட்டாக இருந்தானு கேட்டிங்கன்னா அவர் பேர்டு இன்க்ளூடட். அவர் பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அவரும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கார் அந்த நேம். ரெண்டில் ஒன்று நல்லா இல்லை அப்படின்னா ஒன்று சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இப்படி இருந்தது அப்படின்னா யாரை தான் மக்கள் சூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மனுஷங்க இன்னும் இந்த பூமியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களாக. அவங்களே பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் அவரோட பேரும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த ஃபைல்ஸ்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் அதில் ஒத்துக்கிட்ட பில்கேட்ஸை பார்த்தீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா தப்பு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் நினச்சா ஒத்துக்காமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுனால இது நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்றது நமக்கு தெரியுது. இது பில்கேட்ஸ் சொல்லிட்டு எல்லாம் சொன்னது உண்மையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்க பேர் சும்மா லைட்டாக தான் அடிபட்டிருக்கும். ஆனால் அவங்கள அப்படி சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். ஆனால் சில நம்ம லெஜெண்ட்ஸாக பார்க்குற அவங்களே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி ஆகுதுங்க. இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு கடுப்பாகுது. இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஓப்பன் அப் பண்ணி பேசிடுங்க. ஏன்னா அப்பயே பேசிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் ஓப்பன் அப் ஆகி ஒன்று எண்டு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஓப்பன் ஆகக்கூன்னு விட மாட்டாங்க மக்கள். நீங்கள் மிடில் கிளாஸ் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நீ ஒன்றுமே பண்ணாமல் இருந்த அப்படின்னா உன் தப்பு தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்ப்போம் அப்படின்றதையும் நான் இப்போ ஜாலியாக அவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இருக்கான், எப்ஸ்டீன் மாதிரி தான் இருக்கான் அவன். கொஞ்சம் தாடிலாம் வளர்த்துட்டு லாங்கர் வளர்த்துட்டு கேப் போட்டு சுற்றினா ஊருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இது உண்மையா அப்படின்றத கவர்மெண்ட் தான் சொல்லணும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் கவர்மெண்ட்டே நிறைய ஃபேக்கான விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.
எப்ஸ்டீன் ஒருத்தன் அதில் இந்தியன் கேர்ள்ஸ் கூட இன்க்ளூட் ஆகிருக்காங்க அந்த ஃபைலில். இந்த சின்ன ஃபைலுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய சொல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கெலாம் என்னென்ன யார் யார் பேர்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தைரியமாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தட்டி கேட்கலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுடைய விஷயங்களை நம்ம தான் வாண்டட் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். ஏன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எப்ஸ்டீன் அவன் இந்த உலகத்திலே ஒரு டேட்டியஸ்ட் மேன்னா அவன் தான் ஒரு டெவில். அவனை ஒரு டெவிலாக சுற்றிட்டு இருக்கான் அந்த லூசு பையங்க. அவனை தான் அந்த அன்னியன் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நான் ஒருத்தர் திடீர்னு அன்னியன் மாதிரி எவனா ஒருத்தர் கிளம்பி வந்து அவங்களாம் அடித்தாதான் அவனுங்களாம் திருந்துவாங்க போலங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்போ தான் எனக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸை தேடி உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கேன். கமெண்ட் செக்ஷன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் தான் சைனிங் ஆஃப் டு ஐஎம் ஷோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போய் தைரியமாக தூங்குங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் இக்னோர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலலாம் அப்படியே நடக்காது அப்படின்னு நம்புவோம் அப்படின்றதான் என்னால் சொல்ல முடியும். இந்தியாவிலையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு நாள் மாறுவாங்க அப்படின்றதையும் நானும் சொல்லிக்கிறேன். அது நாங்கள் கரெக்டாக இருந்தால் அவங்கள்ட மாறப்போகிறோம் அப்படின்னா நீ அவன் தப்பு பண்ண நீ கேட்குற பற்றியா அது உன்னோட கரெக்டான விஷயம். அதை கேளுங்க, எல்லாமே மாறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். நான் போய் என்னென்னு பார்த்துறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷோ அப்படின்றத 2 வாட்டி சைன் ஆஃப் கொடுத்துருக்கேன்.